அஸ்மத் குரு பரம்பராபியோ நம. ஆவணி மாதம் 10ஆம் தேதி 28/8/2026 காயத்ரி ஜபம். அதற்குண்டான சங்கல்பத்தை இப்போது விண்ணப்பம் செய்கிறேன். யதாக்கிரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு காயத்ரி ஜபத்திற்காக பாத பிரக்ஷாலனம் செய்ய வேண்டும். பிறகு 2 தடவை ஆச்சமனம் செய்துவிட்டு தர்பேஷு ஆசீனஹா தர்பானு தாரயமானஹா, தர்பத்தை காலுக்கீழே ஆசனமாகவும் தர்பத்தை கையில் இடுக்கிக் கொண்டு பவித்திரத்தை போற்றுக்கொண்டு பிராணாயாமம் செய்யவும். அஸ்மத் குருபியோ நம. ஸ்ரீமான் வெங்கட நாதாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தா சதாஹிருதி குருபியः தத் குருபியஸ்ச நமோவாகம் அதீமஹே வ்ருணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி ஸ்வசேஷ பூதேன மயா ஸ்வீயைஹ சர்வ பரிச்சதைஹ விதாத்தும் பிரீதமாத்மானம் தேவஹ பிரக்ரமதே ஸ்வயம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே யஸ்ய விரத வக்த்ராத்யாஹ பாரிஷத்யாஹ பரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்சேனம் தமாஸ்ரயே. ஹரிரோம் தத். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா. அஸ்ய ஸ்ரீ பகவதः மகாபுருஷஸ்ய விஷ்ணோः ஆக்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலௌயுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே भारतवर्षे भरतखंडे शकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये पराभवनाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे शुक्लपक्षे कृष्णपक्षे அன்றைய தினம் பௌர்ணமி சுமார் 10-20 பரியந்தம் உள்ளது. பௌர்ணமி உள்ள பரியந்தம் சுக்லபக்ஷே பௌர்ணமாஸ்யாம் என்பதாகவும் பௌர்ணமிக்கு பிறகு கிருஷ்ணபக்ஷே பிரதமாயாகவும் சொல்லிக் கொள்ள வேண்டும். சுபதிதௌ பிருகுவாசர சதபிஷன் நக்ஷத்திர யுக்தாயாம் श्री विष्णु योग श्री विष्णुकरण शुभ योग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां पौर्णमास्यां अल्लदु प्रथमायां शुभ तिथौ श्री भगवदाज्ञया श्रीमन्नारायण प्रीत्यर्थम अल्लदु भगवत कैंकर्य रूपम मिथ्याधीत संवत्सर प्रायश्चित्तार्थम अष्टोत्तर सहस्र संख्या अल्लदु अष्टोत्तर शत संख्या गायत्री मंत्र जपम करिष्ये என்று சங்கல்பம் செய்துவிட்டு சாத்வீக தியாகம் செய்ய வேண்டும். கையில் இருக்கும் இடுக்கப்பிள்ளை நமது இடது பக்கமாக சேர்க்க வேண்டும். பகவானேவ स्वनीयाम्य स्वरूपस्थिति प्रवृत्ति स्वशेषतः एकरसेना अनेन आत्मना स्वकीयश्च उपकरणैः स्वाराधनैक प्रयोजनाय परमपुरुषः सर्वशेषी श्रियःपतिः
सर्वेश्वरः स्वशेष भूतमिदं मिथ्याधीत संवत्सर प्रायश्चित्तार्थम कामोकारिषी संख्यையை சொல்லிக்கொண்டு कामोकारी गायत्री मंत्र जपाख्यम कर्म स्वस्मै स्वप्रीतये स्वयमेव कारयति என்பதாக சாத்வீக தியாகம் செய்து கொள்ள வேண்டாம். பிறகு சந்தியாவதனத்தின்படி ஆசன மந்திரஸ்ய என்று தொடங்கி அந்த ரிஷி சந்தஸை தியானம் செய்துவிட்டு தீர்க்க காயத்ரியை 10 தரம் ஜபம் செய்துவிட்டு ஆயாத்து இத்தனுவாகஸ்ய என்ற ரிஷி சந்தஸை சேவித்துவிட்டு ஆயாத்து வரதா தேவி என்ற தியான ஸ்லோகத்தையும் தியான மந்திரத்தையும் நாம் சேவித்துவிட்டு பிறகு காயத்ரி ஜபத்தை அனுஷ்டித்து பூர்த்தி செய்தவுடன் சங்கை நாம் எந்த அளவுக்கு சங்கல்பம் செய்து கொள்கிறோமோ அந்த சங்கை செய்தவுடன் பிராணாயாமம் செய்துவிட்டு உத்தமேத்யனுவாகஸ்ய என்பதாக சந்தியானத்தில் சொல்லி உத்தமே சிகர தேவி என்ற மந்திரத்தை நாம் அனுசந்தித்து விட்டு ஜபத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். பிறகு 2 தடவை ஆச்சமனம் செய்துவிட்டு பவித்திரத்தை விசர்ஜனம் செய்துவிட்டு பகவானேவ ஸ்வனீயாமிய ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி ஸ்வசேஷதः ஏகரசேன அனேன ஆத்மனா ஸ்வகீயஸ்ச உபகரணைः ஸ்வாராதனைக பிரயோஜனாய பரமபுருஷः சர்வசேஷி ஸ்ரீயப்பதிः சர்வேஸ்வரः ஸ்வசேஷ பூதமிதம். காயத்ரி சங்கையை சொல்லிவிட்டு காயத்ரி மந்திர ஜபாட்சம் கர்ம ஸ்வஸ்மை ஸ்வப்ரீதையே ஸ்வயமேவ காரித்தவான் என்பதாக சாத்வீக தியாகம் செய்துவிட்டு பெருமாளை நமஸ்கரித்து விட்டு பெரியவர்களையும் நமஸ்கரித்து விட்டு ஆச்சாரியனை தியானம் பண்ணிட்டு மேற்கொண்டு நம்ம கர்மா மாத்தியானிகம் செய்துவிட்டு போஜனத்திற்கு போகலாம். தாசன் தையார் மானபூஷி ஸ்ரீவல்லபன். நாம் விண்ணப்பிக்கும் சங்கல்பத்தில் ஏதாவது மாறுதல்கள் இருந்தாலோ அல்லது பிழை இருந்தாலோ அதை க்ஷமித்து சரிபார்த்து கொண்டு அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன். தாசன் தையார் மானபூஷி ஸ்ரீவல்லபன். வாச்சிக தோஷாக க்ஷந்தவ்யாக.